அலகு 1 மலேசியா உருவாக்கம் பாகம் 1 நீங்கள் கற்கப்போவது என்ன? 1. மலேசிய உருவாக்கம் சிந்தனையும் காரணங்களும். 2. மலேசிய உருவாக்கத்தை நோக்கிய படிமுறைகள். மலேசிய உருவாக்கம் சிந்தனையும் காரணங்களும். மலேசிய உருவாக்கம் தொடக்கச் சிந்தனையை பரிந்துரைத்தவர்கள் உள்ளூர் தலைவர்களும் பிரிட்டிஷாரும் ஆவர். இச்சிந்தனை கூட்டரசு மலாயா, சராவாக், சபா, சிங்கப்பூர், புருனை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒருங்கிணைப்பு ஆகும். மலேசிய உருவாக்கம் சிந்தனை 1955. கூட்டரசு மலாயாவின் முதலமைச்சர் துங்கு அப்துல் ரஹ்மான் குத்ரா அல்ஹாஜ் இந்த இணைப்புக்கான சிந்தனையை முன்வைத்தார். அவர் சிங்கப்பூர், சராவாக், சபா, புரூனை ஆகியவை கூட்டரசு மலாயாவில் இணைய பரிந்துரைத்தார். 1877 வட போர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனத்தின் இயக்குனர் லார்ட் பிராசே மலேசியா உருவாக்க தொடக்க சிந்தனையை பரிந்துரைத்தார். அவர் சராவாக், சபா, மலை மாநிலங்கள், தொடுவாய் குடியேற்ற மாநிலங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்க பரிந்துரை செய்தார். 1938 உள்ளூர் தலைவர்களான இப்ராஹிம் ஹஜி யாக்கோப், ஊருன் அமினுராஷி ஆகியோர் மெலாயூ ராயா எனும் கருத்துருவில் இந்த இணைப்பு சிந்தனைக்கு போராடினர். 1951 தென்கிழக்கு ஆசியாவின் பிரிட்டிஷ் தலைமையாளுநர் ஜெனரல் மால்கோம் மெக்டொனால்ட் இந்த சிந்தனையை கொண்டிருந்தார். இவ்விணைப்பு தொடர்பாக அவர் கூட்டரசு மலாயா, சராவாக், சபா, சிங்கப்பூர் தலைவர்களிடையே பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். மலேசியா உருவாக்க காரணங்கள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்தல். கம்யூனிஸ்ட் அச்சுறுத்தல். சிங்கப்பூர், சராவாக். எதிர்நோக்கிய கம்யூனிஸ்ட் அச்சுறுத்தல் கூட்டரசு மலாயாவின் பாதுகாப்பை நிலைகுலையச் செய்யும். இனங்களுக்கிடையே சமநிலைப்படுத்துதல். கூட்டரசு மலாயாவுடன் சிங்கப்பூரை மட்டுமே இணைப்பது இனங்களுக்கிடையே சமநிலையற்ற நிலையை உருவாக்கும். கூட்டரசு மலாயாவுடன் சராவாக், சபா, புருனை ஆகியவற்றை இணைப்பதன் வாயிலாக இனங்களுக்கிடையிலான மக்கள் எண்ணிக்கையை சமநிலைப்படுத்த இயலும். சுதந்திரத்தை விரைவுபடுத்துதல். மலேசிய உருவாக்கம் சராவாக், சபா, சிங்கப்பூர், புரூனை ஆகியவற்றின் சுதந்திரத்தை விரைவுபடுத்துவதல்லது. சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துதல். மலேசிய உருவாக்கம் அடிப்படை வசதி, சமூகம், பொருளாதாரம் ஆகியவற்றின் மேம்பாட்டை விரைவுபடுத்தும். மலேசியா உருவாக்கத்தை நோக்கிய படட்டுமுறைகள். 1. 27 மே 1961 துங்கு அப்துல் ரஹ்மான் மலேசியா உருவாக்க பரிந்துரையை சிங்கப்பூர் அடல்பி விடுதியில் அறிவித்தார். 2. ஜூலை 1961 துங்கு அப்துல் ரஹ்மான் மலேசியா உருவாக்கம் தொடர்பாக உள்ளூர் தலைவர்களுக்கு விளக்கம் அளிக்க சராவாக் பகாவுக்கு வருகை மேற்கொண்டார். 3. 23 ஜூலை 1961 சராவாக் சபா தலைவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் நோக்கில் செத்தியா காவான் மலேசியா செயற்குழு JSKM அமைக்கப்பட்டது. 5. 21 ஜூன் 1962 கோக்போல்ட் ஆணையம் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் அறிக்கையை பிரிட்டிஷாரிடமும் கூட்டரசு மலாயாவிடமும் வழங்கியது. இவ்வறிக்கையின் வழி சராவாக் சபா மக்களுள் 2/3 பகுதியினர் மலேசியா உருவாக்கத்தை ஆதரிக்கின்றனர் என அறியப்பட்டது. 4. 17 ஜனவரி 1962 சராவாக் சபா மக்களின் எண்ணத்தை அறிய கோக்போல்ட் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆறு 30 ஆகஸ்ட் 1962 அரசுகளுக்கு இடையிலான கூட்டம் நடத்தப்பட்டது. பிரிட்டிஷ், கூட்டரசு மலாயா, சராவாக், சபா, நிராகரிகள் அரசுகளுக்கு இடையிலான செயற்குழுவில் அங்கத்துவமும் பெற்றிருந்தனர். 7. 1 செப்டம்பர் 1962 வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் சிங்கப்பூரில் நடத்தப்பட்டது.
இந்த கருத்து வாக்கெடுப்பு மூலம் சிங்கப்பூர் மக்கள் மலேசியா உருவாக்கத்திற்கு ஒப்புக்கொண்டனர் என அறியப்பட்டது. 8. 9 ஜூலை 1963 மலேசியா உடன்படிக்கை லண்டன் மால்ப்ரோ இல்லத்தில் மால்ப்ரோ ஹவுஸில் கையெழுத்திடப்பட்டது. 10. 16 செப்டம்பர் 1963 கோலாலம்பூர், கூச்சிங், சராவாக், கோத்தா கினபாலு, சபா, சிங்கப்பூரில் உள்ள நகர மண்டபம் ஆகியவற்றில் மலேசிய பிரகடனம் பிரகடனப்படுத்தப்பட்டது. 9. 12 ஆகஸ்ட் 1963 சராவாக் சபா மக்களின் ஒப்புதலை உறுதிப்படுத்தும் வகையில் மலேசிய பணிக்குழுவை தோற்றுவித்தது. நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.